ஓஷோவின் பார்வையில் சுய அவதானிப்பும் உள் அமைதியும் மிக முக்கியமான தியான முறைகள். ஆனால் அவை ஒரு கட்டாய பயிற்சி அல்ல, மாறாக நம் உணர்வில் ஏற்படும் இயற்கையான மாற்றம். ஓஷோவின் கூற்றுப்படி நாம் பொதுவான நமது எண்ணங்களுடன் முழுமையாக ஒன்றிப் போய்விடுகிறோம். கோபம் வந்தால் நான் கோபமாக இருக்கிறேன் என்று உணர்கிறோம். அதற்கு பதிலாக இப்போது ஒரு கோப எண்ணம் வந்தது என்று ஒரு சாட்சியைப் போல பார்ப்பதே சுய அவதானிப்பு. இதற்கு மனதில் ஓடும் எல்லாவற்றையும் தீர்ப்பு இல்லாமல் அமைதியாக கவனிப்பது மட்டுமே தேவை. இதை செய்யும்போது நாம் நம் எண்ணங்கள் அல்ல என்பது புரிகிறது. நாம் அந்த எண்ணங்களை பார்ப்பவர். இந்த ஒரு புரிதலே போதும். ஆனால் ஆரம்பத்தில் அமைதியாக உட்கார்ந்து கவனிப்பது மிக கடினம். அதனால்தான் ஓஷோ டைனமிக் மெடிடேஷன் போன்ற பயிற்சிகளை உருவாக்கினார். அதில் நாம் சத்தமாக மூச்சு விடுவது, கத்துவது, குதிப்பது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என பல வழிகளில் மனதின் சத்தத்தை வெளியேற்றுகிறோம். ஒரு முறை உள்ளே இருக்கும் அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் வெளியேறியதும் உடல் சோர்ந்து மனம் தானாகவே அமைதியடைகிறது. அப்போது சுய அவதானிப்பு இயற்கையாகவே நிகழ்கிறது. அந்த அமைதியே உண்மையான உள் அமைதி. ஓஷோவின் கூற்றுப்படி உள் அமைதி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல, அது நமது இருப்பின் அடித்தளம். இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியில் கடந்த காலமும் எதிர்காலமும் இல்லை. அங்கே நிகழ்காலம் மட்டுமே உள்ளது. அந்த நிகழ்கால அமைதியில்தான் நாம் உண்மையிலேயே வாழ்கிறோம். அது ஒரு உயிருள்ள புத்துணர்ச்சியான அமைதி. மனதை வெறுமனே அடக்கினால் கிடைப்பது இறந்த அமைதி. ஆனால் சுய அவதானிப்பின் மூலம் கிடைப்பது ஒரு மலர்ந்த அமைதி. சுய அவதானிப்பையும் உள் அமைதியையும் எப்படி ஒருங்கிணைப்பது? ஆரம்பத்தில் முயற்சி தேவை. நடக்கும்போது நடப்பதை, சாப்பிடும்போது சாப்பிடுவதை, பேசும்போது பேசுவதை கவனியுங்கள். தீர்ப்பு கொடுக்காதீர்கள். கோபம் வந்தால் கோபம் வந்துவிட்டது, அதை பார்க்கிறேன் என்று மட்டும் சாட்சியாக இருங்கள். இப்படி செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் முயற்சி இல்லாமலேயே கவனிப்பு நடக்க ஆரம்பிக்கும். அப்போது அது ஒரு பழக்கமல்ல, உங்கள் இயற்கை நிலையாக மாறும். வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டாலும் உள்ளே ஒரு சாட்சி விழித்துக் கொண்டிருப்பார். அதுதான் உண்மையான தியானம். ஓஷோவின் பார்வையில் சுய அவதானிப்பும் உள் அமைதியும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. கவனிப்பு இல்லாமல் அமைதி என்பது மயக்கம். அமைதி இல்லாமல் கவனிப்பு என்பது வெட்டி அறிவு. இரண்டும் ஒன்று சேர்ந்தால் நாம் நமது இயல்பான நிலையை அடைகிறோம். அந்த நிலையில்தான் உண்மையான சுதந்திரமும் இன்பமும் விழிப்பும் உண்டு. உங்கள் மனதின் சத்தத்திற்கு கீழே அந்த அமைதி ஏற்கனவே இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான்.